மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி. தொழில் புரிந்து பண நஷ்டம் அடைந்தது யாரப்பா? கால் ஒன்றுவா. அங்கே ஏற்கண்ணி அன்பு மீனாட்சி அண்டங்கள் அனைத்தும் அம்மையினாட்சி. மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி. நீதிமன்றத்துக்கு உங்களுக்கு எதுவும் தொடர்பு இருக்கா? என்ன டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? கால் ஒன்றுவா. வாழ்க்கைக்கு மங்களம் பாடிட்டான். திங்களை சூடிய சிவனுக்கு துணைவி. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இந்த டைவர்ஸ் கேஸ் உனக்கு விரைவில் வெற்றியடைந்து புதிய வாழ்வை தொடங்குவதற்கு வழிவகுக்க வேண்டும். அதே மாதிரி உன்னுடைய தொழில் 4.25 ஆண்டுகளாக ஜெயிக்க முடியாத அளவுக்கு ஸ்தம்பித்து போய் நிறைய பண நஷ்டமும் கடன்களும் இப்போ உன்னுடைய உள்ளத்தில் இருக்குது. இதை சரி பண்ணி தரணும். ஒரு வீட்டில் பங்கு நம்மளை விட்டு பெயருமோங்கிற ஒரு கவலையும் குழப்பமும் வந்து சேருது. அதை மாற்றி தெளிவு பண்ணி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். அந்த கேஸை வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். மகனே அதே சேலம் இல்லை. கால் ஒன்று வரலாம். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன். மானுடரான்மா மரணமை தாது மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொல்வாய், மேனியை கொல்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று. நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். கால் விட்டு வரலாம். என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணல் மனது கல்மனம் என்றோ காண்டீபம் நழுவ விட்டாய். உன் வீட்டில் அடுக்கடுக்காக செத்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் நம்ம குடும்பத்தில் யாருக்கும் மீண்டும் இதே மரணம் வந்துருமா? அப்படி ஒரு நிலைமை நடந்துருமோ? அதை தடுப்பது எப்படி? இருப்பதின் காரணம் என்பது உன் கேள்வி. கால் வந்துட்டு வரலாம். புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் எந்தனுக்கே. அந்த புண்ணியம் யாருக்குப்பா? போற்றுவார் போற்றலும் 3 தலைமுறைகளுக்கு முன்னால் செய்வினை விவினை கோளாறுகளை செய்து அதிலே தீய ஆன்மாக்களை உன்னுடைய மனைகளுக்கு குடும்பங்களுக்கு அவிழ்க்கப்பட்டு அதில் 3 பெண்மணிகள் இறந்தார்கள். சரியா? அதில் 3 பேருடைய ஆன்மாக்களும் சாந்தமடையாமல் இப்போ தொடர்ந்து 2 ஆண்வர்களும் இறந்து விட்டார்கள். சரியானா? கால் ஒன்றுவான். அமைதி மக்களே, செல்வ பெருமான்களே, அமைதி. அதனால் வீட்டுக்குள்ள ஒரு ஆத்ம சக்தி, ஒரு தீய சக்தி அலையுது என்பது எல்லாருடைய மனதுக்கும் தெரியுது. சில சமயத்தில் கண்களை மூடினாலும் தெரியுது, கண்ணை திறந்து வைத்தாலும் தன்னை தொடர்ந்து நடப்பது போல ஒரு பாவனை தெரிந்து கொண்டிருக்கு. அதை விளக்கவும் வேண்டும், ஆபத்திலிருந்து காக்கப்படவும் வேண்டும். சரியானா? அதே மாதிரி ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை உயர்வை பற்றி உனக்கு தெளிவான விடையும் நான் கொடுக்கணும். கால் வந்துட்டு வரலாம். அந்த தீய சக்தியை நீக்கிறதுக்கு வேண்டிய வழியை வகுத்து தாரேன். பிள்ளையினுடைய கல்வி சம்பந்தமான உயர்வுகளை பெற்று தாரேன். வேற என்னப்பா வேணும்? இதோ எடுத்த இந்த கனியை தட்டி விட்டுருச்சு. இன்னும் ஒரு தரம் கால் வந்துட்டு. கொடுத்த கனி ஜெயிக்க வேண்டும். கொடுக்கிற விபூதி திலகமாக இந்த உலகத்தில் வாழ வைக்க வேண்டும். போய் பார்த்தேன்.
இப்போதைக்கு ஒன்றுக்கு ஒழுங்காக இருக்கா? இல்லைடா, ஆஸ்பத்திரியில் இருக்கிற பிள்ளை ஒன்றுக்கு ஒழுங்காக போகுதா? கிட்னி ப்ராப்ளம் தான், ஒன்றுக்கு ஒழுங்காக போகலையே. பார்த்தேன் மேலுகாலெலாம் வீங்கியிருக்கு. கருப்பசாமி என்ன ஆகும்னு கேட்டேன், கண்ணை மூட சொல்லிடுது. அமைதிக்கு பெயர்தான் இந்த மகனே கருப்பசாமி, புண்ணியம் தருவேன். நல்லா வெற்றி உண்டு. அடுத்து பேசுவோம் அதை பற்றி. வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். புண்ணியம் தருவேன். சரீரத்தோடும் தரலாம், சரீரம் இல்லாமலும் தரலாம். கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? கேட்டு பார்ப்போம். எந்த ஊர் எல்லை? திருப்பூர். தான் பெற்ற பிள்ளையை பற்றி மனம் உணர்ந்து கேட்க வந்தது. ஆம்பளை பையனா? வரலாம். சரி, பையனுக்கு நல்ல பழக்கம் இருக்கா? உங்கள் பையனுக்கு மன டிப்ரெஷன் இருக்குது, அதை தானே கேட்க வந்திருக்கேன். மைண்ட் டிப்ரெஷன். மனநிலைகள் தெளிவான நிலைகளில் இல்லை. செவி புலன்களிலிருந்து கண் புலன்களிலிருந்து எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. முருகா, வெற்றிவேல் முருகா, வீரவேல் குமரா, சற்று விலகாத சாகச தலைவா, சங்கரன் புதல்வா, ஏதோ ஒரு பொருளை மறைச்சி வச்சுருக்கியப்பா, கொண்டா. நல்லெண்ணெயா? இது என்னது? நல்லெண்ணெய். அதுதான். நீங்கள் இந்த கலரை பார்த்தோன்னே மற்றதாக இருக்கும்னு நினச்சிருப்பீங்க. நான் உடனே கண்டுபிடிச்சேன். நல்லெண்ணெயா? நல்ல எண்ணெய் தான். நல்லெண்ணெய் தானே? நல்லெண்ணெய் தான். தீபம் எரியட்டும், உலகமெல்லாம் ஒளிமயமாகட்டும். இதில் என்ன இருக்கிறதோ? என்னாலும் வாழ்விலே கண்ணான காதலே. தம்பி பிரம்மச்சாரி போல தெரிகிறதே, கல்யாணம் முடிக்கவில்லையா? இதுவரை வந்து பார்த்த பொண்ணெல்லாம் வீட்டுக்காரங்க பார்க்குறாங்க, ஆனால் ரொம்ப முதிர்ந்தது போல தெரியுதே, மாப்பிள்ளை செட் ஆகலை, அடுத்து பார்ப்போம் இப்படி சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஒரு பெண் விஷயத்தை உருவாக்கியாச்சுன்னா கல்யாணம் நடந்துடும். கருப்பசாமி எப்படியா முடிச்சுதான்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டுவான். நம்ம ஒருத்தனை வாழைத்தானப்பா வைக்கும். என்ன, அவனுக்கு பெண் தான் வேணும்னு சொன்னால் கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம். இப்படித்தான் வேணும்னு சொன்னால் எப்படியா முடிச்சு வைக்கிறது? ஆவணிக்குள்ள ஒரு பெண்ணை கொண்டு வந்து சேர்த்து கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு ஊர்மைக்க வச்சு தாரேன். கவலைப்பட வேண்டாம், ஜெயிச்சு தாரேன். எல்லாரும் நல்லா இருக்க வழிவகுத்து தாரேன். குப்பண்ணா எந்திக்கலாம். அது யார்? குப்பண்ணான்னு ஒரு சாமி வருது, எங்கப்பா இருக்குது? இந்தா வெற்றி உண்டு. இந்த இது அங்கே கொடுக்கணும். ஜெயிச்சு தரேன், கனி வாங்கிக்கலாம், என்னை பார்த்துக்கணும் தாங்க. அதே திருப்பூர் எல்லை. பிள்ளையை பற்றி கேட்க வந்தது, மகனை பற்றி. அவரை அவரை 3:30 பார்க்க சொல்லுங்கள். வரலாம் ஐயா. ஆனந்தம் இன்று ஆரம்பம். உன் பையனுடைய மனதை பார்த்தேன். ஒருநிலைப்படாத நிலைகளில் பல்வேறு குழப்பங்களை உள்ளத்தில் வச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நிலையான தொழிலும் இல்லை, வாழ்க்கையும் சரியாக அமையலை. இதை பற்றி ஒரு மனக்குழப்பம் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். அது என்ன சின்ன கேஸா? அது என்ன கேட்டு பார்ப்பேன். வரலாம். வேற என்னப்பா வேணும்? அவனை இங்கே கூட்டு வரணும், நான் தெளிய வைக்கணும். என்னை கூட்டு வரலாம், பௌர்ணமி கூட்டு வந்துடலாமா? கூட்டு வா, நல்லா ஆக்கித்தாரேன், வாழை வச்சு தாரேன். கூட்டு வாங்க. கருப்பசாமி. ஆமாம். யாரு? தென்காசி. வனப்பேச்சி அம்மனையும் வணங்கி வாரா. வில்லுப்பாட்டு கட்டிருக்கா?
பட்டா சந்தனம் அறியவா வாக்க வாரான், எலுமச்சம்பளம் கொடுக்காம 2 பேரு கேட்க வாரான், அவன் விதிமுறைகளுக்கு மாறுபட்டு பேக பேந்த முடிக்க வாரான். உங்களுக்குரிய சட்டத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா இங்கே வந்து பலிக்காது. பூமார போடவில்லை, பொன்மார சாட்டவில்லை. ஏய் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என் தங்கை வனப்பேச்சு குடிகொண்டு இருக்கா. கொலாவடியாராம் சார், அவளுக்கு ஒரு கோயிலை கட்டித்தானே நம்ம கட்டணும்ல. இந்த வருஷத்தில் அந்த கோயிலை நிலைப்படுத்தி உட்கார்ந்து ஸ்தானத்தோடு உட்கார வச்சிருவோம். நானே வந்து வெற்றியாக்கி தரேன்டா, ஜெயிச்சு தரேன். 3 பேர்கள் அதுக்கு உதவி செய்வார்கள். அது பேருதவியாக இருக்கும், பெருங்கோயிலாக விளங்கும். வெற்றியாக்கி தரேன். வெற்றி இந்தா வச்சுக்க மகளே, வாங்கிக்கா. அண்ணன் மாற ஆனந்தமாக இருக்க வைக்க, உன்னை வணங்குவோர்களும் தெளிவாக இருப்பார்கள். இவளுடைய மனதை பற்றியும் இவளுடைய இதயத்தை பற்றியும் உனக்கு சில குழப்பங்கள். அந்த ஆரோக்கியத்தில் பங்கம் வராது, காப்பாற்றி தரேன். இன்னும் 3 முறை என்னை பார்க்க வரணும். வார பௌர்ணமிக்கு வரையில் முழுசாக குணமாக்கி தந்துடுறேன். ஜெயிச்சுக்கா, வெற்றி உண்டு, சென்று வரலாம். நாராயணசாமி கோயில் எங்கே இருக்குப்பா? தந்தாச்சு, ஆனந்தமாக இருக்கலாம். வாழ்க வாழ்க வாழ்க. நாராயணசாமி கோயில் எங்கே இருக்குது? வீடு பக்கத்தில் இருக்கா? கால் வந்துட்டு வரலாம். மக்காடியாதங்கோ நீயாதங்கோ, ஐயா நாராயணசாமி காப்பாற்றுவார். அது தெரியுமா அந்த விஷயம் உங்களுக்கு? என்ன தெரியும் உங்களுக்கெல்லாம்? உட்காரலாம். ஒரு சாமி எப்போதும் குறி சொல்லுவார், பாட்டாக சொல்லுவார். அந்த காலத்தில் பாட்டாலே பக்குவமாக வாயில் வரத வச்சு வந்திருக்கவனுடைய உள்ளத்தை உணர்த்துவாங்க. அப்பொழுது ஒரு வார்த்தை வருது, மக்காளாதங்கோ துடியாதங்கோ நாராயணசாமி காப்பாற்றுவார். இதையே ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது பக்கத்து தெருவில் தீ எரியுது. ஒரு வீட்டில் தீ எரிஞ்சிடுதே கருப்புசாமி, ஐயா தீ எரிஞ்சிடுதே, என்னென்னு தெரியும்னு சொல்லி நாராயணசாமி கோயிலுக்கு போய் கேட்கான். அப்பவும் அவர் சொல்லுவார், அடாதங்கோ துடியாதங்கோ நாராயணசாமி காப்பாற்றுவார். என்னையா நாராயணசாமி காப்பாற்றுவார்? வீடு தீ எரிஞ்சு போச்சு, காப்பாற்றுவாரா அப்படின்னு ஒரு முரடன் கேள்வி கேட்கான். அப்பொழுதும் அவர் அசரலை. மகரே துடிக்காதடா, துயரம் கொள்ளாதடா, ஐயா நாராயணசாமி காப்பாற்றுவார் அப்படின்னாரு. கொதலையை பிடிச்சிட்டான். கூரையெல்லாம் எரிஞ்சு சாம்பலாக போச்சு, இருக்கிற பொருள்லாம் காணாமல் போச்சு. இன்னும் அடாத துடிக்காதுன்னு சொல்லுது. என்ன சாமினி அப்படின்னா, அந்த நேரத்தில் ஒரு ஜீப்பு வந்துச்சு. அந்த ஜீப்பு தாசில்தாருடைய ஜீப்பு. வந்து பார்த்தார், இதெல்லாம் என்ன தெரிஞ்சு. சரி கரெக்ட், எழுதி கையெழுத்து போட்டு அவனுக்கு புது வீடு கட்டி கொடுத்துட்டாரு. தீ எறிஞ்சவனுக்கு அவன் உழைச்சாலும் கூட அப்படி ஒரு வீடு கிடைக்காது. அப்படி ஒரு ஆனந்தமான ஒரு வீட்டை கவர்மெண்ட் கொடுத்துருச்சு. அப்போ சாமி எனக்கு நீங்கள் நல்லது செஞ்சீங்க சாமின்னாரு. அப்பவும் சொல்ல, அடாதடா துடிக்காதடா, ஐயா நாராயணசாமி காப்பாற்றுவார் அப்படின்னாரு. அது என்னது? வாக்கு சித்து. புரியுதா? தெய்வத்தை மனதில் நினைத்து உணர்வில் கலந்து உரைக்கின்ற வார்த்தையெல்லாம் இறைமொழியாகும். அந்த வார்த்தை காப்பாற்றுச்சா இல்லையா? காலன்ட்டு வரலாம். நம்ம சொன்னால் யார் கேட்காங்களா? ராஜா கேட்பான். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கருப்பசாமி. வெறும் கதைகளாக பேசி நடப்பது என்ன? ஒன்றுமில்லை. நான் வச்சிருக்கிற தோப்பு நீதிமன்றத்தின் வாயிலாக அது உனக்கு ஜெயிக்கப்பட வேண்டும். அதுக்கு வேண்டிய வழிகளை வகுத்து தரேன். ஒரு பஞ்சாயத்தில் அதை ஜெயிச்சு வெற்றியாக்கி தரேன். அதே மாதிரி இப்போ அதை சொல்லி ஒருத்தர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? அதை வாங்கி தந்துருந்தேன், பாடுபடட்டும். அடுத்தவனால் இடைஞ்ச இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். கால் வந்துட்டு வா. வரலாம்.
ஜெயிச்சு தாரேன், காப்பாற்றி தாரேன். தென்காசி எல்லை இஸ்லாமியர்கள் தக்குப்பீர் முழக்கம் தெய்வம் கண்கண்ட ஐயனே ஆதாரம் உன் திருப்பாதாரம் அவனியில் உனையல்றி துணையேது. யாருக்கு கோயில் கட்டியிருக்கிய? கருப்பசாமிக்கு. கோயில் கட்டின நாளையிலிருந்து சோதனையும் கண்ணீரும் கவலையும் கூடி போச்சு. இந்த சோதனைக்கு காரணம் என்ன? உனக்கு கோயில் கட்டினதுக்கு தண்டனையா அப்படின்னு உள்ள வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. காலம் சொல்லலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். செய்வனை வைவினை கோளாறுகள் ஒன்றும் நடக்கலை. ஆனால் இது ஒரு சோதனையான கிரக காலங்கள். அது நீங்கக்கூடிய நேரங்கள் வந்துருச்சு. புரட்டாசி 2வது சனிக்கிழமை வரை பொறுமையாக இருக்க வேண்டும். அதற்கு பின்பு சுபிட்சமாக வாழ்வு நடக்கும். கோயிலுக்குரிய சக்தியும் உங்களுக்கு பெருக்கும். ஆனால் பெருகிய பிறகு கொஞ்சம் சமூகத்துக்குள்ள ஒரு மனமாற்றம், மனக்குழப்பம் இவைகள்லாம் சேர்ந்து இருக்குது. இப்போதைக்கு கடன்பட்டு மனவேதனை கொஞ்சம் குழப்பி இருக்குது. கால்வெட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? பக்கத்தில் வரலாம். வாழ்க்கையை பற்றி பேசுறதுக்கு பௌர்ணமி வர கால அவகாசம் இருக்குது. சற்று பொறுமையாக இருந்தால் ஜெயிச்சு தரேன். பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. வார வெள்ளிக்கிழமை வரலாம். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு அப்படியா? சங்கரன் கோவில் எல்லை. சங்கரன் கோயில். சங்கரன் கோயிலப்பா அப்படியா? நெல்லு வரேன். யாரெல்லாம் வந்திருக்கா சங்கரன் கோயிலேருந்து? அப்படியா? கேட்டு பார்க்குறோம். கோர்ட்டு வழக்கு கேஸ் யாருக்கும் இருக்கா? வாப்பா. என்ன கேஸு? சொத்து பிரச்சனை. காலில் வந்துட்டு வரலாம். ஒழுங்கா ஒழுங்கா இன்னொரு தரம். வீணான பாலாய் விரும்பாத பூவாய். இது யாரு? தாயார். வரலாம். 2 ஒன்று போல கால் வந்துட்டு உட்காரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ளே இறந்து போன ஒரு ஆத்மா தெய்வமாக இருக்குது. சரியா? ஆனால் 3 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொத்து சம்பந்தமான கிணறு வயல்லாம் இருக்கலாம். அது சம்பந்தமான பிரச்சனைகள் குழப்பங்கள் ஓடிப்போச்சு. இதில் வெட்டுக்குத்து வருமோங்கிற சூழ்நிலைகள் வந்து போலீஸாரால் விசாரணைகளாம் ஏற்பட்டது. வாஸ்தவமா? இப்போ நீதிமன்றத்துக்கு சென்று ஜெயிக்க முடியுமா முடியாதாங்கிற ஒரு குழப்பமும் அதுக்குள்ளே இருக்குது. ஆனாலும் 2 பேரும் பேச்சுவார்த்தைக்கு வரான். ஒருத்த மட்டும் வில்லங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பான். சரியா தப்பாப்பா? காலில் விழுந்துட்டு வா. அவங்க 2 பேரும் யார்? நீங்கள்லாம் யாருப்பா? தேவையில்லாமல் வந்து விவகாரம் பேசுவாரீங்க. எதுக்குப்பா வந்திருக்கீங்க? கட்ட பஞ்சாயத்து பேசுறதுக்கு 2 பேரும் வரான். சரிண்ணா? அதனால் அதில் இவனை சம்மதிக்க வச்சு உங்களுக்கு சமாதானமாக முடிச்சு தந்தால் போதும்ல. பாகத்தை சரியாக வாங்கி தருகிறேன். பாதகம் இல்லாமல் முடிச்சு தரேன். கால் வந்துட்டு வரலாம். உன் தம்பி நல்லவன், உண்மையானவன் என்பதை உணர்த்தி பங்கில் பிரச்சனை வராமல் சண்டை இல்லாமல் சமாதானமாக ஆக்கி தரேன். வரலாம். அடுத்த உத்தரவு அதை பற்றி பேசுவோம். நல்லா இருங்க. கருப்பசாமி. ஆமாம், அதே சங்கரன் கோயில் எல்லை. அப்படியா? கடன்பட்டு மனவேதனை அடைந்தது யார்? வாப்பா. எல்லாருமே கடன் பட்டுருக்கு. என்ன தொழில் பார்க்குற நீ? சரி சரி, நீ போயிட்டு வா. நீ காலைல வந்துட்டு வா. நீ வந்து உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என்ன பண்ணி வருது?
என்னடா பன்றிகள் அங்கே அந்த பக்கம் வருமா? முண்டிக்கிட்டு வருது. அங்கே துளமாடசாமி பக்கத்தில் இருக்காரா? பரன் போட்டு கொடுப்பாங்களோ பண்ணியலாம். நீங்கள் அதில் உண்டா? ஆனால் பாப்பிய பேனு கால் வந்துட்டுவாங்க. நீ பார்த்துக்கிட்டு இருக்க தொழிலுக்கு அமைஞ்சிருக்க இடம் சரியா தப்பான்னு ஓயாத குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? இடம் சரிதான், ஆனால் மக்கள் வரவு குறைவு. அதனால் இடத்த மாற்றலாமா, மக்களை வர வைக்கலாமான்னு பார்த்தேன். இன்னொரு 6 மாதம் இந்த இடத்துலேயே ஓட்டு, அதுக்கு பிறகு வேறு இடமும் தரேன், தொழிலை வளமாக்கி தரேன். இப்போ கொஞ்சம் கடன்பட்டு மன குழப்பம் இருக்குது, அதுக்கு பணமும் தரேன், செல்வாக்காக இருக்க வைக்க. வேறு என்னடா வேணும்? அடுத்த வருஷம் வாங்கி தரேன், வீடு கட்டிக்கா. அப்போ அதே சங்கரன் கோயில் எல்லை வீட்டில் பெண்ணடியாள் ஒருவளுக்கு உடல்நிலை சரியில்லை. யாருக்கு? வீட்டில் பொம்பளைக்கு உடல்நிலை சரியில்லை. யாருக்குப்பா? என்ன செய்யுதுமா? அப்படியா? பாட்டோம் காலில் வந்துட்டோம். யாரெல்லாம் வந்தீங்க? காலில் வந்துட்டோம். எண்டாஸ்கோப் போட்டு பார்த்தீங்களா? உள்ள எதுவும் கட்டி இருக்குன்னு சொன்னாங்களா? அடுத்து அதில் எந்த பாதகமும் இல்லாமல் வளராமல் காப்பாற்றித்தரேன், ஆயுளுக்கு பங்கலாமல் காப்பாற்றித்தரேன். பிள்ளையை பற்றி என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியணும்? ஒரு பிள்ளையினுடைய திருமணத்தை தை மாதத்துக்குள்ளே முடிச்சு தரேன். உங்கள் கடனை ஆவணி பௌர்ணமிக்கு உட்பட ஒரு அமௌண்ட்டு தரேன், வெற்றி ஆகித்தாரேன். அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு அட்வான்ஸ் ஆகிடும். இந்த கனியை கொண்டு அதில் போடுங்க. பக்கத்தில் வாப்பா. இந்த கனியை அதில் போடு, அட்வான்ஸுக்கு ஆள் வந்துடும், ஜெயிச்சுக்கலாம். ஆமாம் ஆமாம், வெற்றி ஆகிடும். போயிட்டு வரலாம். கருப்பசாமி இராணுவ வீரன், கால் வந்துட்டு வரலாம். அடுத்து பேசுவோம் அக்கா. வாங்க, தொடர்ந்து வருவீர்கள் அல்லவா? சரி, இன்னொரு தடவை கால் வந்துக்கலாம். அமைதியாக இருங்க, ஏன் அப்படி பேசுறீங்க? யாரு கிறுக்கு பிடிச்சப்ப? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இந்த ஷேர் மார்க்கெட்டில் எதுவும் விழுந்துட்டியா? ஆன்லைனில் போட்டேன். சரிண்ணா, கால் வந்துட்டு வரலாம். அந்த பணம் வருமா? வரும், கவலைப்பட வேண்டாம். அந்த பணம் உனக்கு திருப்பி கிடைக்கும்பா. ஆனால் உனக்கு ஒரு முழுமையான ஒரு மனநிலைகள், அடிக்கடி குழப்பமான சிந்தனை உடையவன் நீ. ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்றால் எடுக்கவே முடியலை எதிரியுமே. அது உன்னுடைய பிறப்பினுடைய ஜோதிட தன்மை, புரியுதா? அதனால் அதில் குழம்ப வேண்டாம். 6 மாதங்கள் பொறுமையாயிரு, இழந்த பணத்தை மீட்டி தரேன். ஒரு வீடு சம்பந்தமான மனக்கவலையை நீக்கி தரேன். வேறு என்ன வேணும்? தமிழ்நாட்டு இந்த கவர்மெண்ட்லேருந்து உனக்கு ஒரு வேலை கிடைக்கும், வாங்கி தரேன். 3 மாதம் பொறுமையாரு, ஜெயிக்கிறேன். கருப்பசாமி போய்ட்டு வரலாம். கருப்பசாமி, ஆமாம். யார்? கோவில்பட்டி. கோவில்பட்டி இல்லை, கோவில்பட்டி. யாருமா? கோவில்பட்டி. கோவில்பட்டி. ஓ, கோவில்பட்டி. எல்லாரும் முன்னாடி வாங்க. கோவில்பட்டியில் எந்த இடம்? தெளிவாக சொல்லுக்கா, எந்த இடம்? கோவில்பட்டிலேருந்து உங்களுக்கு கோவில்பட்டியில் எந்த இடம் உங்களுக்கு? வஉசி நகர். கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் கோவில்பட்டிலேருந்து வேறு ஒரு ஊரில் உள்ளவங்க, புரியுதா? பக்கத்தில் தானே போய்க்கிடுவோமே நினைக்கக்கூடாது. சாமி சொல்லணும்ல. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம்.
மகனே. பூக்காரி குங்கும பொட்டுக்காரி பொங்கலுக்கு சொந்தம் கொண்ட முத்துமாரி. யாருக்கு பிள்ளை வேணும்? ஒரே ஒரு விஷயந்தான், இந்த பூவை கொண்டு போய் வீட்டில் போடு. அருமையான ஒரு குங்குமத்தை வாங்கி மாரியம்மாளுக்கு போய் அர்ச்சனை பண்ணு. பிறந்திருக்க ஒரு குழந்தையினுடைய யோகத்துப்படி உயிர் காக்கப்படும். கவலையே பட வேண்டாம். தைரியமாக இருக்க வைக்க வெற்றியாக்கி தரேன். சுவாமியே.